நிறம் இப்படி வேண்டும், உயரம் இவ்வளவுதான் வேண்டும் என்று பெண் தேடும் பட்டியல் வரும் மேட்ரிமோனியல் விளம்பரங்களை பார்த்திருப்போம். இதுபோன்ற விளம்பரங்கள் போகிற போக்கில் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தாது. ஆனால் ஆழமாக சிந்தித்தால் பெண்ணுரிமை சார்ந்து பல கேள்விகளை இது எழுப்புகின்றது. இப்படிப்பட்ட கேள்விகளை சுமந்து இனிக்கும் இசையுடன் வெளிவந்துள்ளது ஒரு விழிப்புணர்வு பாப் இசை பாடல். So long for this, my boy's in need of a miss to be his pondati. Shoe size 10 and matters, baby. இப்படி ஒரு காம்படிஷனுக்காக ஆரம்பிச்ச இந்த சாங் ஐஐடி மெட்ராஸ் மட்டும் இல்லாமல் யூடியூப் முழுக்க கிட்டத்தட்ட சுமார் 4 லட்சம் பேர் இந்த பாட்டை இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. இந்த பாட்டு எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இன்றைய பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடக்கும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டில் என்னென்னலாம் எதிர்பார்க்கிறார்கள் பெரும்பாலான இடங்கள்ல அப்படின்றத ஒரு சட்டலா சொல்றதுக்காக தான் இந்த பாட்டை உருவாக்குனதா சொல்றாங்க. இவங்க தொடர்ந்து அவங்க கிட்டே நம்ம பேசுறோம். அஷ்மிதா கோஷ், அனுகிருபா இளங்கோ, கிருபா சென்னை ஐஐடி மாணவர்களான இவர்கள் தான் தற்போது சென்னையின் டாக் ஆஃப் தி டவுன். காரணம் இந்த வீடியோ. I've waited so long for this, my boy's in need of a miss. Do you think you have what it takes to be his pondati? Our family's wealthy and large, we own 2 Mercedes cars, hitching that state of the art for his pondati. நாகரிகம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் திருமணம் என்னும் நிகழ்வும் திருமணத்திற்கு பிறகான பெண்ணின் வாழ்க்கையும் எப்படி உள்ளது என்பதை மையக்கருவாக கொண்டு இந்த பாப்பிசை பாடல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெண் என்பவள் திருமணத்திற்கு முன்னும் பின்னும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சமூகம் விதிக்கும் கட்டளைகளை இனிய இசையால் உடைத்துள்ளனர் இந்த மூவரும். நாங்கள் இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் போய் எல்லாம் என்ன கேட்குறாங்க அண்ட் எப்போவுமே அந்த பைய பற்றி எப்போ பேசுகிறாங்க எஜுகேஷன் சேல்ரி அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. பொண்ணு பற்றி எப்போ பேசுகிறாங்க லுக்ஸ் ஃபேர் இல்லைனா எப்படி வீட்டில் நல்லா சமைக்கணும் அப்படியெல்லாம் அது பற்றி பேசுகிறாங்க லுக்ஸ். ஸோ அதை எடுத்து நாங்கள் இந்த சோஷியல் கொஞ்சம் பேரடியாக பண்ணோம், ஜோக் பண்ணி அந்த பாட்டு மாப்பிள்ளைக்கு கை நிறைய சம்பளம், 6 அடி உயரம், சொந்த வீடு உள்ளது, அம்மா செல்லம் என கூறி தங்களுக்கு ஏற்ற பெண்ணாக ஒல்லியான தேகம், நல்ல நிறம், வட்டமாக சப்பாத்தி சுட வேண்டும் என கூறி வரம் தேடும் ஒரு மணமகனின் தாய் பாடுவதாக இந்த பாடலை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பெண் எங்கள் குடும்பத்தில் ஒருவராகிவிட்டால் உன் சுய வாழ்க்கையை இழந்திடு என சிரித்துக் கொண்டு அழுத்தத்தை பதிவு செய்துள்ளனர். Just call me maybe. Once you come into my house, you will have no life. Cause you'll be a wife, you will have no life. For both parties it is wrong. இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் வைக்கும்போது நாங்கள் ஹியூமன் பீங்ஸாக தான் காணணும். ஒரு அவங்க எவ்வளோ சேலரி கிடைக்கிற இல்லைன்னா அவங்களோட சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பாக இருக்கா இந்த மாதிரி கிரைட்டீரியா கிடைக்கக்கூடாது. அதுதான் ஃபெமினிசத்தோட எண்ட் கோல். irrespective of gender எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் ஆக்சஸ் கிடைக்கணும். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களில் தான் வரதட்சணை கொடுமைகள் அதிகம் உள்ளது என்ற கருத்தோட்டம் இருக்கும். அதேபோல் மேல்தட்டு குடும்பங்களிலும் வரதட்சணை எந்த வடிவத்தில் உள்ளது என்பதும் இந்த பாடல் மூலம் வெளிக்கொண்டு வரப்படுகிறது. How ridiculous these things are. அதனால யாராவது வீடியோவை பார்த்தாங்கன்னா எவ்வளோ ரிடிகுலஸாக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. தே ஷுட் பி ஏபிள் டு திங்க் அபவுட் தட் ஆல்சோ. அப்படி யோசிச்சு தான் நாங்கள் லிரிக்ஸ் எழுதும்போது எழுதணும். ஒரு 2 மணி நேரம் எடுத்துச்சு. நைட்டு ஒரு 12 மணி போல் 2 மணி வரைக்கும் வந்து லிரிக்ஸை எழுதி அடுத்த நாள் காலையில் நானும் அஸ்மிதாவும் வி ரெக்கார்டட் த சாங் அண்ட் தென் இட் டுக் கிருப்பா அபவுட் 1 மணி நேரத்தில் ஷீ ரெக்கார்டட் த வீடியோ. இந்த பாடலுக்கான போட்டி முடிவுகள் இன்னும் வரவில்லை என்றாலும் வரன் பார்க்கும் படலத்தில் இனியாவது மாற்றம் வர வேண்டும் என்ற பார்வையை அழுத்தமாக பாடி பதிவு செய்கின்றனர் இவர்கள். எல்லா பசங்களையும் எல்லா பசங்களுடைய குடும்பத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் சந்தித்த பெரும்பாலான பெண் பார்க்கும் பசங்க அந்த பசங்களுடைய குடும்பத்தினர்ல பெண்கள் கிட்ட இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு உடைந்து பெண்களுக்கும் இணையான சம உரிமை தேவை, அப்படி ஒரு சூழல் நிச்சயம் வரும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கத்துறையுடன் திவ்யாநாதன்.
Hey, tall and fair girl, let's be family, so here's our number. Be our Pondati.